Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதுஷா. இந்த பாதுஷா உங்களோட ஃபேவரட்டா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 10 பாதுஷா மட்டும் செய்ய போறோம். அதற்கான அளவு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். சக்கரை பாகு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பாலை ஊற்றி தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். அதனால் சர்க்கரையை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கப் மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நெய் மட்டும் சேர்த்து மாவு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாதுஷாக்கு மாவு பிசையும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு உதிரியாக புட்டு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 1.5 கப் மைதா மாவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் போதுமானது. அதிகமாக வெண்ணெய் சேர்த்தோன்னா பாதுஷாவை எண்ணெயில் போடும்போது உதிர்ந்துடும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட்டி தயிரை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால பாதுஷா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். மாவை புட்டு மாவு பதத்துக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு பாதுஷா செஞ்சோன்னா பாதுஷாக்குள்ளார லேயராக நல்லாயிருக்கும். மாவை இந்த பதத்துக்கு கலந்துட்டு கையால் இது மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிப்படணும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை கலந்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பாலோ இல்லைன்னா தண்ணியோ சேர்த்து மாவு ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவை அடித்து பிசையாமல் இது மாதிரி சாஃப்டாக கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சோன்னா பாதுஷா சாஃப்டாக லேயராக இருக்கும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறி சாஃப்டாக ஆகியிருக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையால் உருண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி உருண்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ பாதுஷாக்கு நடுவில் கட்டை விரலால் இது மாதிரி அழுத்தி வச்சிடலாம். இது மாதிரி அழுத்தி விட்டோன்னா தான் பாதுஷா ஈவனாக வேகும். இது மாதிரி கூட நம்ம பாதுஷாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பாதுஷாவையும் தட்டுறதுக்கு முன்னாடி பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். சக்கரை பாகு இன்னும் ஒரு கம்பி பதம் வரலை, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாதுஷாவை பாகில் போடும்போது பாகு சூடாக இருக்கணும். அதனால் பாகு முன்னாடியே ரெடி பண்ணாமல் பாதுஷா தட்டும்போது ரெடி பண்ணால் போதும். இப்போ பாகு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. பாகு இது மாதிரி கரண்டியில் எடுத்து சொட்டும் போது கடைசி சொட்டு ஸ்லோவாக விடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு சக்கரை புக்காமல் இருக்கிறதுக்காக 4 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் பாதுஷாவை தட்டி வச்சுக்கலாம். இது மைதா மாவுன்றதுனால சுருங்கிடும். அதனால் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறமா போடலாம். பாதுஷாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே மிதமான சூட்டில் இருக்கும் போதே பாதுஷாவெலாம் எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதுஷா இன்னும் மேலே எழும்பி வரல. இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் பாதுஷா உள்ளாரையும் நல்லா வேகும்.
எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் பாதுஷா இது மாதிரி நல்லா ஃப்ளோட் ஆகும். பாதுஷாவை எண்ணெயில் போட்டதுலேருந்து அது வேகிற வரைக்குமே கடைசி வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். பாதுஷாவை அப்பப்போ திருப்பி விட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பாதுஷாவும் வெந்துடுச்சு. இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். இது மாதிரியே எல்லா பாதுஷாவையும் ஃப்ரை பண்ணி சக்கரை பாகில் சேர்த்துடலாம். நம்ம நிறைய சக்கரை பாகு எடுத்தோன்னா பாகு நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ஜாமுன் மாதிரி பாதுஷா ஃபுல்லாக சக்கரை பாகு உறிஞ்சாது. மேலே ஒரு லேயர் மட்டும்தான் சக்கரை பாகு உறிஞ்சும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதுஷாவை செஞ்ச உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மேலே லைட்டாக சக்கரை பூத்து வரும். இது மாதிரி அப்போ சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாதுஷாவை 5 days வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எவ்ரி ஃப்ரைடே நம்ம சேனலில் வர்ற ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.